ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம்ஸோட புனித மந்தான ரம்ஜான் மந்த் போயிட்டு இருக்குங்க. ரம்ஜான்னாலே இஃப்தார் பார்ட்டி ரொம்பவே ஃபேமஸுங்க. அதுவும் துபாயில்னா சொல்லவா வேணும். ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸ் சார்பில் இஃப்தார் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னோட டீம்மேட்ஸோட நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற டைராக்கு பக்கத்தில் இருக்கிற அவுட் மேத்தா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தராஜ் அல் யஸ்மின் அப்படிங்கிற கேஃபிடேரியாவில் தான் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதாங்க இந்த கேஃபிடேரியா. நாங்கள் இப்போ அதுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சார்பாகவே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி ஆஃபீஸில் இருந்தே கம்பெனி பஸ் மூலியமாகவே பிக்கப் பண்ணி இந்த கேஃபிடேரியாவில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. யூஏ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் மந்த்தில் ஆஃபீஸ் ஹவர்ஸை 2 to 2.5 hours வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு ஆஃபீஸ் 2:30 க்ளோஸ் ஆயிருங்க. ஆனால் எங்கள் எல்லாருமே டிரைவர் பார்த்தீங்கன்னா 5:15 கொண்டு வந்தீங்க ட்ராப் பண்ணிட்டதுனால 6 மணிக்கு மேலே தான் இஃப்தார் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த கேஃபிடேரியாக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா துபாய் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இஃப்தார் பார்ட்டி அட்டன் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நவம்பர் 2019 தாங்க துபாயில் கால் எடுத்து வச்சேன். நான் கால் எடுத்து வச்ச 3 மாதத்தில் கொரோனா உலகம் ஃபுல்லாக கால் எடுத்து வச்சிருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சரியா இஃப்தார் பார்ட்டி எல்லா வருஷமே நடக்கல. அதனால இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் டீமில் 19 பேர் இந்த இஃப்தார் பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்குங்க. இப்போ இந்த கேஃபிடேரியா உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஓவரால் காமிக்கிறேங்க. நான் டிராவல் பண்ணிட்டு வரும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. ஏன்னா எங்கள் கம்பெனி துபாயில் ஒரு மிகப்பெரிய கம்பெனிங்க. ஆஃபீஸ் ஸ்ட்ரென்த்தும் அதிகம் தான், ஸ்டாஃப்ஸும் அதிகம், ஒர்க்கர்ஸும் அதிகம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இஃப்தார் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 பேர் வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஃபிடேரியா எப்படி இவ்வளோ பேருக்கு பத்தும் அப்படின்னு ஒரு டவுட்டில் தாங்க நான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்பவே ஸ்பேசியஸான ஒரு கேஃபிடேரியா தாங்க. இதோ பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதாங்க எங்கள் டிவிஷன். எங்கள் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபயர் பம்ப்ஸ் டிவிஷனுங்க. என்னடா ஹோட்டல் இன்னும் எம்டியா இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக பாதி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அக்காமடேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தாங்க ஹோட்டலுக்கே வர்றாங்க. நாங்கள் டைரெக்டாக வந்துட்டதுனால சீக்கிரம் வந்துட்டோம். அடுத்து எங்கள் ஆஃபீஸை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லிடுறேங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஆஃபீஸ் தான் எனக்கு சம்பளம் தருது. அதே மாதிரி இன்னைக்கு இஃப்தார் பார்ட்டியும் ஆஃபீஸ் தான் வைக்குது. அப்படிங்கிறதுனால ஆஃபீஸை பற்றி நல்லதாக பேசலனா அது நல்லா இருக்காதுங்க. அதனால எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஜபல் அலி ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் பேர் பார்த்தீங்கன்னா நேஃப்கோ. இது வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு வரீங்க. எங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பாதி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும், இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளும் இஃப்தார் பார்ட்டியை ஸ்பிளிட் பண்ணி தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் 6 வருஷமாக இருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இஃப்தார் பார்ட்டிங்கிறது மேண்டேட்டரி எல்லாம் கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் போய்க்கலாம், அக்காமடேஷனும் போயிடலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நடக்கவே இல்லை. அப்படி நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் அக்காமடேஷனில் இருந்தேன். அதனால் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அந்த டைம்லாம் அட்டன் பண்ணலங்க. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். சரிப்பா, இந்த ஹோட்டல் புராணம், உங்கள் ஆஃபீஸ் புராணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவோட முக்கியமான விஷயத்துக்கு வா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. அதாவது இந்த இஃப்தார் பார்ட்டியில் என்னெல்லாம் ஃபுட்டு வச்சுருந்தாங்க, நீ என்னெல்லாம் சாப்பிட்ட, அதை பற்றி சொல்லு அப்படின்னு தாங்க கேட்குறீங்க. அந்த கொடுமையாக வாயால் எப்படிங்க சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடேரியனுங்க. பை பர்த் கிடையாது, நான் சின்ன வயசில் சாப்பிட்டு தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு அந்த நான் வெஜிடேரியன் பிடிக்காததுனால நான் வெஜிடேரியனாக மாறிட்டேங்க. உங்களுக்கே தெரியும் இஃப்தார் பார்ட்டி அப்படின்னாலே பொதுவாக நான்வெஜ் தாங்க ஃபேமஸ். ஆனாலும் வெஜிடேரியன்லையும் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு என்னோட இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண கொலீக்ஸ் எல்லாம் சொன்னதை கேட்டு நம்பி தாங்க நான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு பெருசாக வெஜிடேரியனில் எதுவுமே கிடையாதுங்க. அதை நீங்கள் வீடியோவோட அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறீங்க. கேஃபெட்டீரியாவில் ஒரே டைமில் ஒரு 600+ பேரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அட்வைசபிளான ஆப்ஷன் என்ன அப்படின்னா பஃபே சிஸ்டம் தாங்க. ஸோ இந்த கேஃபெட்டீரியாலையுமே பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான் இருந்துச்சு. பொதுவாக எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் பஃபே சிஸ்டம் இருந்தால் ரொம்பவே பிடிக்குங்க. பொறுமையாக ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் தட்டை எடுத்துகிட்டு நானும் சரி வெஜிடேரியனில் ஏதாவது ஒரு ஐட்டம் 2 ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே போனேங்க. ஆனால் அந்த எண்டில் போய் நின்றுட்டு என்னோட தட்டை பார்க்குறேன், என்னோட தட்டு எம்டியாக இருக்குங்க. என்ன காரணம்னா அங்கே இருக்கிற எல்லாமே நான்வெஜ்ஜாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க வெஜிடேரியன் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடி பிடிச்சி போய் பார்த்துட்டு இருந்தேங்க. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து இன்னொரு 2 பேர், மொத்தம் 3 பேர் தாங்க வெஜிடேரியன். ஸோ எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா என்ன ஐட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 கோப்பையில் ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கேக்கு, அப்புறம் பிஸ்கெட்ஸு, ஃப்ரூட் சாலட்ஸ் இப்படின்னு ரொம்பவே லிமிட்டடான ஸ்வீட்ஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் பார்ட்டி இந்த வருஷம் நல்லாவே முடிஞ்சுது.
ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துட்டேன், ஆனால் அதுக்கு என்ன பேசுறது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணதாங்க முடியல. அதனால் என்னோட சொந்த கதை, யூடியூப்பை பற்றின என்னோட சொந்த கதை, சோக கதையை சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என் ஒய்ஃபும் பாப்பாவும் ரெசிடென்ட் விசா எடுத்து நான் ரீசெண்டாக துபாய்க்கு கூப்பிட்டு வந்திருக்கேங்க. ஸோ பாப்பா வந்ததுலேருந்தே பாப்பாவை பார்த்துக்கிறக்கே சரியாக இருக்குது. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தால் மொபைல் எங்கே போடுறேனே தெரியல. நைட் அலாரம் அடிக்கிறது தான் மொபைல் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னால் யூடியூப்பில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதே மாதிரி என்னோடய சேனலும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆக போகுதுங்க ஆரம்பிச்சு. ஒரு கிட்டத்தட்ட மானிட்டைசேஷன் நெருங்கிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் 365 நாளுக்குள்ளே. எனக்கு பார்த்தீங்கன்னா 3970 ஹவர்ஸ் வரைக்கும் அச்சீவ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியாத சூழ்நிலையினால இப்போ எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகி என்னோடய சேனல் ரொம்பவே கீழே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அத்திப்பூத்த மாதிரி என்னைக்காக தாங்க வீடியோவே போட முடியுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கிற கேப்பில் தாங்க வீடியோவே போட்டுட்ருக்கேன். அதுவும் ஒய்ஃப்ட்ட சண்டை போட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பழைய வீடியோஸுமே பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இப்போ நினச்சாலும் என்னால் திருப்பி கம்பேக் கொடுத்து அந்த 4000 ஹவர் அச்சீவ் பண்ண முடியும். பட் என்னால் சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. பாப்பா தூங்குகிற நேரத்துலையும் பாப்பாவுக்கு பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்குது. பாப்பாவை நான் பார்த்தா தான் ஒய்ஃப் போய் குக் பண்ண முடியுது. அதனால் உண்மையிலேயே பேரண்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது 1 இயர் பேபிங்கும் போது பாப்பா பண்ணுற சேட்டைக்கும் சுத்தமாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல கண்டென்ட்டில். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.